அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வீடியோவும் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதன ராசியிலிருந்து தன்னுடைய உச்சராசியான கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். ஜோதிட உலகத்திலேயே மிக முக்கியமான, எல்லோராலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான கிரக பயிற்சி தான் இந்த 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் குரு பயிற்சி. வரும் ஜூன் 2ஆம் தேதி நவகிரகங்கள்ல ஒரே இயற்கை சுபகிரகமான குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாரார். இந்த குரு பயிற்சி ஏன் ரொம்ப விசேஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் அமர்ந்து முழு பலத்தோட, அதாவது உச்ச பலத்தோட சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறார். இந்த உன்னதமான குரு பயிற்சி கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான திருப்பு முனைகளையும் சிறப்பு பலன்களையும் தரப்போகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, உங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்துல மறைந்த நிலையில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ இந்த பயிற்சியின் மூலமா 12ஆம் இடத்திலிருந்து உங்க ஜென்ம ராசியிலேயே அடியெடுத்து வச்சு அங்க உச்சமாக போறார். உங்க ராசிக்கு குரு பகவான் 6ஆம் அதிபதியாகவும் அதே சமயத்துல பாக்கியாதிபதியாகவும், அதாவது 9ஆம் அதிபதியாகவும் வருவார். அதாவது பாதி சுப பலன்களையும் பாதி அசுப பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான். இப்போ அவர் ஜென்மஸ்தானத்துல வந்து உச்சமாறதுனால உங்களுக்கு இது ஒரு பாதிக்கு பாதி கலவையான பலன்களை தான் தரப்போகுது. பொதுவாகவே ஜென்மகுரு அப்படின்னா மன ரீதியான அழுத்தங்களையும் கூடுதல் பொறுப்புகளையும், என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிற ஒரு குழப்பமான மனநிலையையும் கொடுக்கும். ஆனா ஜென்மகுரு ஜெகமெல்லாம் புகழ்பெற வைப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பும் புதிய அங்கீகாரமும் கௌரவமும் இப்ப தேடி வரும். அதே சமயத்துல 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். அதனால உங்க பேச்சிலும் கோபத்திலும் ரொம்பவே நிதானத்தை கடைபிடிக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. அடுத்து இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தோட 4 பாதங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சியின் தாக்கம் எப்படி தனித்தனியா இருக்க போகுதுங்கிறத இன்னும் நுணுக்கமா பார்க்கலாம். ஆயில்யம் முதல் பாதம், செவ்வாயின் அம்சம் பெற்ற ஆயில்யம் முதல் பாதத்துல பிறந்தவர்களுக்கு ஜென்மகுருவின் பலனா உத்தியோகத்துறைகள்ல புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய பூமி லாபம் உண்டாகும். அடுத்து ஆயில்யம் 2ஆம் பாதம், சனியின் அம்சம் பெற்ற ஆயில்யம் 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு காரியங்களில் சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில வெற்றி கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் சம்பள உயர்வும் தடையில்லாம கைக்கு வந்து சேரும். அடுத்து ஆயில்யம் 3ஆம் பாதம், குருவின் அம்சம் பெற்ற ஆயில்யம் 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தனவரவு தாராளமா இருக்கும். ஆடை ஆபரணங்கள் புதிய தங்க நகைகளை வாங்கக்கூடிய சூழலையும் அடகுல இருக்கக்கூடிய தங்க நகைகளை மீட்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் பிறக்கும். அடுத்து ஆயில்யம் 4ஆம் பாதம், செவ்வாயின் அம்சம் பெற்ற ஆயில்யம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு நிலம் வாகன சேர்க்கை உண்டாகும். பேச்சில கம்பீரமும் தொழில் ரீதியா புதிய கூட்டு வியாபாரம் தொடங்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அடுத்து ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்கு, குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம்னு. அந்த விதத்துல உங்க ராசியிலேயே உச்சம் பெற்று அமரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஆன்மீக பார்வைகளால உங்க ராசியுடைய 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்க போறார். இந்த பார்வைகளால உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டங்கள் என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையினால உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால குழந்தை பாக்கியம் இல்லாத ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியா குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுபகாரியங்கள்ல இருந்த தடைகளெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் வகையில இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையினால உங்க 7ஆம் இடமான களத்தர ஸ்தானத்தையே நேருக்கு நேரா பார்க்கிறார். இதனால கடந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். தடைப்பட்ட திருமண முயற்சிகளில் நல்ல செய்தி தேடி வரும்.
தொழிலில் கூட்டு வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் மூலமா நல்ல வளர்ச்சி உண்டாகும். கடைசியா குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையினால உங்க 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால தந்தை வழியில இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பாக்கியஸ்தான பார்வை காரணமா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களா அடகுல இருந்த தங்க நகைகளை மீட்கிறதுக்கான அற்புதமான சூழ்நிலைகளும் திடீர் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னமும் கூடுதலான நற்பலன்களை கொடுக்கணும்னா இந்த எளிமையான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான்கிறதுனால புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது அல்லது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கிறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியில உங்க குலதெய்வ வழிபாட்டை தவறாம மேற்கொள்வது மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று தட்சணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. உங்களால முடிஞ்சா கொண்டைக்கடலை, சுண்டல் இதையெல்லாம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு தானமா வழங்குறது சிறப்பு. ஒட்டுமொத்தமா பார்த்தா ஜென்மகுருன்னு நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில தியானம் மற்றும் மன அமைதியுடன் கையாண்டா பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய பொன்னான காலகட்டமா அமைய போகுது. முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாராக இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கும் கிரகநிலைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் எப்படி நடக்கணுங்கிறத முடிவு பண்ணும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.